வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி 2026 வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கண்ட டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை பார்த்தீங்கன்னா டார்கெட் 1, டார்கெட் 2 என 8 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இதற்கான டார்கெட் 2க்கான ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு தமிழ் 100 கொஸ்டினுக்கு பார்த்தாச்சு. மீதமுள்ள ஐஎன்எம் மற்றும் குவாலிட்டி, ஸோ இது போல் ஜிகே கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல் 100 தமிழுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஆன்சர் கீக்கான வீடியோஸு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 லிங்க் தரேன். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டெலிகிராம் சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜிகே 101வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று பாருங்க, 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வங்காளத்தில் இந்து மற்றும் முஸ்லிம்களிடையே பிளவை ஏற்படுத்தி வளர்ந்து வரும் தேசியவாதத்தை ஒடுக்குவதே கர்சன் பிரபுவின் உண்மையான நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது ஏ மற்றும் ஆர் சரி, அதாவது கூற்று காரணமும் சரி, ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 102வது கேள்வி, இதுவும் கூற்று காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார். சரியானதுதான். காரணம், பிரிட்டிஷ் கடற்போக்குவரத்தின் ஏகபோகத்தை உடைப்பதும் இந்தியர்களுக்கு கடல்சார் வணிக பயிற்சி அளிப்பதும் இதன் நோக்கமாகும். ஸோ காரணமும் சரி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 103வது கேள்வி, கூற்று காரணம் கேள்விதான். 1937 தேர்தலில் வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சியை பிடித்தது. காரணம், பெரியார் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி சமூக நீதிக்காக போராடினார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே தவறு. 1937 தேர்தலில் வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சியை பிடித்தது என்பது தவறானது. ஸோ அடுத்து பாருங்க, இது ஒரு பொறுத்துக. தலைவர்களின் பெயரும் அவர்கள் ஏற்படுத்திய அமைப்புகளை பற்றி சொல்றாங்க. அவர்களோடு சம்பந்தமான ஈவெண்ட் மற்றும் அமைப்புகள் பற்றி சொல்றாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் காமன்வீல் என்ற வார இதழை என்ற இதழை நடத்தினாங்க, பத்திரிகையை. அடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையேற்று இருப்பாரு. மகாத்மா காந்தி நவகாலி யாத்திரையை மேற்கொண்டிருப்பாரு. சி.ஆர். தாஸ் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம், அதாவது சுயராஜ்ய கட்சியை ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ இந்த பொறுத்துகளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. அடுத்து, பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை? 3 கூற்று கொடுத்திருக்காங்க. 1வது பாருங்க, வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 வெடித்தது. ஸோ இது சரிதான். இது சிப்பாய்கள் புதிய வகை தலைப்பாகையை
அணிய மறுத்ததால் ஏற்பட்டது. இதுவும் சரிதான். புரட்சியாளர்கள் இரண்டாம் பகதூர் ஷாவை மன்னராக அறிவித்தனர். இது தவறானது. பதே ஹைதரை தான் பார்த்தீங்கன்னா தலைவராக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணை பார்த்தீங்கன்னா 1, 2, 3. சுதேசி மித்திரன், ஜி சுப்பிரமணிய ஐயர், தேசபக்தன் திரு கல்யாண சுந்தரனார், பாலபாரதம் பாரதியார். ஸோ இது மூன்றுமே சரிதான். அடுத்து காலை வரிசைப்படுத்துக. நிகழ்வுகள் கொடுத்துட்டு அதை காலை வரிசை பண்றாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதல் பார்த்தீங்கன்னா சைமன் குழு வருகை, அதற்கு பிறகுதான் நேரு அறிக்கை, அதன் பிறகு தண்டி யாத்திரை மேற்கொண்டிருப்பார் காந்தியடிகள். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. 108வது கேள்வி, பகத்சிங் மற்றும் இந்துஸ்தான் குடியரசு சோசியலிச சங்கம் தொடர்பாக கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறுன்னு சொல்றாங்க. மற்ற மூன்றுமே சரியானது. சந்திரசேகர் ஆசாத் தலைமையில் HSRA 1928 டெல்லியில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது தவறான இணை. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீல் சிலை சத்தியாகிரகம் 1927, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13, மதுவிலக்கு போராட்டம் ஈரோடில் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921, சென்னை மகாஜன சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1917. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு பார்த்தீங்கன்னா டி, 4க்கு சி. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து கூற்று காரணம். கூற்று என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தி செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வழங்கினார். ஸோ இது சரிதான். காரணம் பாருங்க, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி மற்றும் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு அச்சம் காந்தியை தீவிர போராட்டத்திற்கு தள்ளியது. ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று 1916ஆம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு மைல்கல் ஆகும். ஸோ சரிதான். காரணம், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்ததோடு காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டது. ஸோ இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து கூற்று காரணம், மகாத்மா காந்தி 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென நிறுத்தினார். காரணம் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா நிகழ்வில் ஏற்பட்ட வன்முறை காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு எதிராக அமைத்தது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்து 1940 ஆகஸ்ட் சலுகையை காங்கிரஸ் நிராகரித்தது. காரணம் பார்த்தீங்கன்னா இதில் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது, ஆனால் முழுமையான சுதந்திரம் பற்றி உறுதி அளிக்கப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் பார்த்தீங்கன்னா ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து கூற்று காரணம், இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானியர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற அச்சு நாடுகளை உதவியை நாடினார்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு சரியான விளக்கம். அடுத்து தலைவர்கள் அவர்கள் ஏற்படுத்திய பத்திரிகை பத்தி கேட்டிருக்காங்க, பொறுத்துக. தாதாபாய் நவ்ரோஜ், மகாத்மா காந்தி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர திலகர். ஸோ தலைவர்கள் கொடுத்து அவர்கள் ஏற்படுத்திய அல்லது உருவாக்கிய பத்திரிகைகள் கேட்டிருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில் தொடங்கினார். மகாத்மா காந்தியடிகள் ஏ இந்தியன் ஒப்பீனியன் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தீங்கன்னா பெங்காலி. பாலகங்காதர திலகர் மராட்டா. பாலகங்காதர திலகர் மராட்டா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு பார்த்தீங்கன்னா ஏ, 3க்கு டி, 4க்கு சி. 116வது கேள்வி, புரட்சிகர இயக்கங்கள் மற்றும் தலைவர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அபினவ் பாரத் பார்த்தீங்கன்னா விடி சவாக்கர். அனுசீலன் சமிதி என்பது ஜிதேந்திரநாத் பானர்ஜி. காதர் கட்சி ஏற்படுத்தியவர் லாலா ஹர்தயால். இந்திய சுதந்திர கழகத்தை ஏற்படுத்தியவர் PN தத். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு சி, 3க்கு டி, 4க்கு ஏ. அடுத்த கொஸ்டின், காங்கிரஸ் மாநாடுகள் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1885 காங்கிரஸ் மாநாடு மும்பையில் WC பானர்ஜி தலைமையேற்றாரு. 1886 இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். அதற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 3வது காங்கிரஸ் மாநாடு 1887 சென்னையில் நடைபெற்றிருக்கும். அதற்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து 1888வது காங்கிரஸ் மாநாடு அலகாபாத்தில் நடந்திருக்கும். தலைமை ஏற்றவர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூல். ஸோ காங்கிரஸ் மாநாடு கொடுத்துருக்காங்க, இது எங்கு நடைபெற்றது, அதற்காக தலைமை ஏற்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு டி, 3க்கு ஏ, 4க்கு சி. அடுத்த கொஸ்டின், சட்டங்கள் கொடுத்துட்டு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மின்டோ மார்லி சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மான்டேகு செமஸ்போர்டு 1919ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்கும். ரவுலட் சட்டம் பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் மாதம். இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. அடுத்து ராஜாஜி பற்றிய சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்குறாங்க. 3 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், சரியானது. 1937 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். ஸோ இதுவும் சரி. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இவரே. ஸோ 3மே சரிதான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின், 1857 பெரும் புரட்சி பற்றி ஆராய்கன்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்பூரில் நானா சாஹிப் புரட்சிக்கு தலைமை தாங்கினார். ஜான்சி ராணி லட்சுமிபாய் தத்தெடுத்த கொள்கைக்கு எதிராக போராடினார். வாவேசு ஐயர் இப்புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்றார். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான். 1 மற்றும் 2 சரி. வாவேசு ஐயர் இப்புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்றார்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. விடி சவாகர் அவங்க தான்
முதல் இந்திய சுதந்திர போர் என்று இந்த 1857ஆம் ஆண்டு புரட்சியை குறிப்பிட்டு இருப்பாரு. இப்போ மூன்றாவது ஆப்ஷன் தவறு, 1 மற்றும் 2 சரி. அடுத்து காந்தியின் தொடக்க கால போராட்டங்களை வரிசைப்படுத்துக. அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம், சம்ரான் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதல்ல தான் சம்ரான் சத்தியாகிரகம், இரண்டாவதாக அகமதாபாத் வேலை நிறுத்தம், மூன்றாவது தான் கேதா சத்தியாகிரகம். அடுத்து பாரதியார் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அவர் 1907 சூரத் மாநாட்டில் மிதவாதிகளை ஆதரித்தார்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. தீவிரவாதிகளை தான் பார்த்தீங்கன்னா ஆதரிப்பாரு. அடுத்து வ.உ. சிதம்பரனார் தொடர்பாக சரியானது எது? என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் மீது சுமத்தப்பட்ட தேச துரோக குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சிறையில் அவர் செக்கிழக்கும் கொடுமைக்கு ஆளானான்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் 2 மட்டும் சரி. அடுத்து நீதி கட்சி செய்த சாதனைகளில் சேராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. வேத பாடசாலைகளை ஊக்குவித்தல் என்பதுதான். வேத பாடசாலைகளை ஊக்குவித்தல் என்பது தவறானது. ஸோ மற்ற 2ம் பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்து காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. இது பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்கியது, சரிதான். இது ஏப்ரல் 6 தண்டி கடற்கரை அடைந்தது, இதுவும் சரி. இதில் காந்தியடிகள் 78 தொண்டர்களை பங்கேற்றனர். ஸோ அனைத்துமே சரி. அடுத்து கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதல்ல கிரிப்ஸ் தூதுக்குழு, அடுத்து வேவல் திட்டம், அதன் பிறகு அமைச்சரவை தூதுக்குழு, லாஸ்டா மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ அனைத்துமே வரிசையாக தான் இருக்கு. ஸோ அப்போ 1, 2, 3, 4 சரி. அடுத்து பாருங்க, சுயராஜ் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. 128வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அன்னி பெசன்ட். 129. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வினோபா பாவே. அடுத்து கூற்று காரணம். கூற்று பாருங்க. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு ஆகியோர் 1931 தூக்கிலிடப்பட்டனர். காரணம் அவர்கள் லாகூர் சதி வழக்கில் தண்டிக்கப்பட்டனர். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்து கூற்று காரணம். 1920களில் தென்னிந்தியாவில் சுயமரியாதை இயக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம் பார்த்தீங்கன்னா இது பிராமணர் அல்லாதோரின் உரிமைக்காகவும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகவும் ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. தமிழகத்தின் புரட்சியாளர்கள் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா ஆஷ் படுகொலை, வாவேசு ஐயர் பார்த்தீங்கன்னா சேரமகாதேவி குருகுலம், நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. திருப்பூர் குமரன் பார்த்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ 132க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம்.
ஸோ அதனால் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், ஸோ பார்ட்டா ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி தனித்தனி எட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து லெசன்ஸுமே அதில் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவை தேர்வு செய்க. ஆப்ஷன் 1 என்ன சொல்றாங்க பாருங்க. 1919 மார்ச் மாதம் சென்னையில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தி உரையாற்றினார். அடுத்து ராஜாஜியின் அழைப்பின் பேரில் காந்தி சென்னைக்கு வந்தார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் அதாவது முழு விடுதலை என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1929 லாகூர் மாநாடு. லாகூர் மாநாடு அல்லது லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்த கேள்வி, தன்னாட்சி இயக்கம் தொடர்பாக தவறான கூற்றை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காந்தி இவ்வியக்கத்திற்கு தலைமை தாங்கினார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. மற்ற 3 ஆப்ஷனுமே சரிதான். இவங்க தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. மற்ற 3 ஆப்ஷன் பாருங்க. அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பரில் சென்னையில் இதை தொடங்கினார்னு சொல்றாங்க. கரெக்டு தான். ஓம் ரூல் இயக்கம் தான் தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. திலகர் இதை மகாராஷ்டிராவில் தொடங்கினார். ஸோ இதுவும் சரிதான். இதன் நோக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் தன்னாட்சி பெறுவதாகும். ஸோ 3மே சரி. இங்க தவறானது கேட்டதுனால ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்து 136வது கேள்வி, 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? இன்டரிம் கவர்மெண்டின் நிதி அமைச்சராக இருந்தவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் பி லியாகத் அலிகான். ஆன்சர் ஆப்ஷன் பி லியாகத் அலிகான். அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். சமூக சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சதி ஒழிப்பு 1829ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. விதவை மறுமண சட்டம் பார்த்தீங்கன்னா 1856. சாரதா சட்டம் 1929. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. அடுத்து, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாலகங்காதர திலகர். 139 சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸில் இருந்து விலகி தொடங்கிய கட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்வர்ட் பிளாக் கட்சி. 140வது கேள்வி, 1927 நியமிக்கப்பட்ட சைமன் குழுவில் எத்தனை இந்திய உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எவரும் இல்லை. 141 தமிழகத்தில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்.என். சோமையாஜுலு. ஸோ முக்கியமான கொஸ்டின், எஸ்.என். சோமையாஜுலு. 1923 நடந்த தேர்தலில் நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பனகல் அரசர். ஆன்சர் ஆப்ஷன் பி பனகல் அரசர். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1932. 144 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1947 ஜூலை 18. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவருடன் தொடர்புடையது?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சமஸ்தானங்களை இணைத்தல். இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் வல்லபாய் பட்டேல். எதனால் அவர் அது போல அழைச்சாங்கன்னா, சமஸ்தானங்களை, இந்திய சமஸ்தானங்களை இணைத்ததற்காக போராடினார். ஸோ அதனால்தான் அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து தேசபந்து என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா CR தாஸ். ஆப்ஷன் பி தான் சரி. 147 பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே கையெழுத்தானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காந்தி மற்றும் அம்பேத்கர். காந்தி மற்றும் அம்பேத்கர். அடுத்து 1913 சான் பிரான்சிஸ்கோவில் கதர் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் லாலா ஹர்தயால். 1913 சான் பிரான்சிஸ்கோவில் கதர் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாலா ஹர்தயால். 149வது கேள்வி, இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தின் போது திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரை நடைப்பயணம் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராஜாஜி. வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வில்லியம் பெண்டிங் பிரபு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் டெஸ்ட் பேட்சில் டார்கெட் 2 என்ற டாப்பிக்கில் ரிவிஷன் டெஸ்ட் தான் காண்டக்ட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 200 கொஸ்டின் வந்து ஜென்ரல் தமிழ் 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் வந்து 25 வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தோம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 101க்கான ஆன்சர் கீ பார்த்துருக்கோம். அதனுடைய வீடியோனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். பேலன்ஸ் உள்ள ஜிகே மற்றும் மேக்ஸுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனத்தின் மின் வாகன உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்டு. ஒரு 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட் கேட்டிருந்தோம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிலாநத்தம், தூத்துக்குடி. வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் நிறுவனத்தின் மின் வாகன உற்பத்தி ஆலை தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் பி, சிலாநத்தம், தூத்துக்குடி. அடுத்து 2025 ஆகஸ்ட் 25 அன்று சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோட்டூர்புரம். அடுத்த கொஸ்டின், நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டம் எந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 2, 2025. 154வது கேள்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்ட நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எங்கு வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மயிலாப்பூர், சென்னை. 155வது கேள்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலில் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. அடுத்த கேள்வி, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். காக்கும் கரங்கள் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க எவ்வளவு கடன் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி வரை. 1 கோடி வரை கடன் வழங்குறாங்க. 158வது கேள்வி, வேர்களை தேடி திட்டத்தின் யாருக்காக தொடங்கப்பட்டது? வேர்களை தேடி திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அயலக தமிழ் இளைஞர்களுக்காக. அயலக தமிழ் இளைஞர்களுக்காக. 159வது கேள்வி, நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குக்கான குறியீட்டில்
தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். 160வது கேள்வி. சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களுக்கு இடையிலான வரிசையில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதலிடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை எத்தனை விழுக்காடு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.43%. தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை எத்தனை விழுக்காடுனா 1.43%. 162வது கேள்வி. மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் தமிழ்நாடு பெற்றுள்ள பங்களிப்பு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 37%. 163வது கேள்வி. ஒட்டுமொத்த இந்தியாவின் காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38%. 164வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் விருதை பெற்ற தமிழக அரசின் திட்டம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மக்களை தேடி மருத்துவம். 164வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் விருதை பெற்ற தமிழக அரசின் திட்டம் எதுனா மக்களை தேடி மருத்துவம். அடுத்து, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1962. 166வது கேள்வி. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் எத்தனை ஆறுகள் இணைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 ஆறுகள். 167. பொள்ளாச்சியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலக வளாகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சி சுப்பிரமணியம். 168. 1937 சென்னை மாகாண சட்டமன்றத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்காக முதலில் கோரிக்கை விடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வி கே பழனிசாமி. 169வது கேள்வி. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2026 தமிழ்நாடு பெற்றுள்ள தகுதி என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர். ஆப்ஷன் சி தான் பெஸ்ட் பர்ஃபார்மர். 170. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. அடுத்து பாருங்க. அன்பு கரங்கள் திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸோ 1வது என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டம் 15/9/2025 அன்று சென்னையில் தொடங்கப்பட்டது. 2வது என்ன சொல்றாங்கன்னா, ஆதரவற்ற மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட பெற்றோரை கொண்ட குழந்தைகளின் படிப்பை தடுப்பதே இதன் நோக்கம். 3வது இத்திட்டத்தின் கீழ் 18 வயது வரை மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரின்னு சொல்றாங்க. அடுத்து, தமிழ்நாட்டின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏலத்தூர் ஏரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏலத்தூர் ஏரி. அடுத்து, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க எவ்வளவு கடனுதவி வழங்கப்படுகிறது? ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ 1 கோடி வரை 2 முறை வந்துட்டு இருக்கு. அடுத்து 74 பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. அதாவது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் முதல்ல எப்போ தொடங்கினாங்க, எப்பப்பெல்லாம் விரிவாக்கம் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதலில் தொடக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை. எந்த தேதினா 2022 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த தினமான அன்று தான் தொடங்கியிருப்பாங்க.
அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளும் அமல்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023. அடுத்து ஊரக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஆண்டு 2024 ஜூலை 15. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செஞ்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, 2025. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 175 வேர்களை தேடி திட்டம் யாருக்கான பயன்பாட்டு பயண திட்டம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட அயலக தமிழ் இளைஞர்களுக்கான பயன்பாட்டு திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் தான் ஒரு 25 பார்த்துருக்கோம். ஸோ இதற்கான பிடிஎஃப் என்ன என்னுடைய டெலிகிராம் லிங்க்குடைய சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணினா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிகே மற்றும் மேக்ஸுக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். ஆல்ரெடி தமிழ் 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்தாச்சு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காத மாணவர்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.